இப்ப சந்தோஷமா உனக்கு? நீ பிளான் பண்ண மாதிரி ஹியரிங்கும் தள்ளி போயிடுச்சு. நான் எந்த பிளானும் பண்ணல அர்ஜுன். நான் கோர்ட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன். ஸ்ருதி போன்ல பேசி நம்ம ப்ரோகிராமையே கெடுத்துட்டா. ஏய், நான் உன்னை நம்பலடி. நம்மள போடா. ஏய், ஒருத்தி ஒரு தடவை தப்பு பண்ணிட்டா அவ திரும்ப திரும்ப தப்பு பண்ணுவான்னு அர்த்தம் கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் என்ன குத்தி குத்தி காட்டிட்டே இருக்க. அதானே இந்த இந்த வெட்டி ரோஷத்துக்கு ஒண்ணும் குறைச்சலே இல்ல. இப்படி எல்லாம் பேசாத. என் அப்பா என்ன நிலைமையில இருக்காரு, நான் எவ்வளவு வேதனையான மனநிலைமையில இருக்கேன். இந்த சிச்சுவேஷன்ல நான் உன்கிட்ட டிராமா பண்ணிட்டு இருப்பேன்னு நினைக்கிறியா? இதுக்குதான் நான் அவங்கள கூட்டிட்டு வரலன்னு சொன்னேன். அவங்களை இங்க தங்க வைக்கலான்னு சொன்னது உன் முடிவு. சபாஷ், அந்த பழியும் இப்ப ஏன் மேலங்க? வாவ், ஆவுனா இதையே சொல்லி என் தலையில மிளகா அரைக்கிற. ஒரு மனிதாபிமான அடிப்படையில ஈவு இறக்கம் காட்டினா அது கூட தப்பு, அப்படித்தானே? சாரி, உன் நல்ல மனசுக்கு நன்றி. நாங்க போறோம். ஏய், எப்படியும் உன் அப்பாக்கு ஏதாவது ஆனதுக்கு அப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு போகத்தானே போற. என்ன, போய்த்தானே ஆகணும். அது வரைக்கும் இங்கேயே இருந்து தொலை. எல்லாம் என் தலை எழுத்து. அப்படி இங்க இருக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்ல அர்ஜுன். இன்னைக்கு நான் என் அப்பா அம்மாவை கூட்டிட்டு கிளம்புறது உறுதி. ஏய், ஏதோ உனக்கு ஒரு நல்லது செய்யணும்னு நினைச்சா நீ என்னவோ பொய்ய சொல்லாதவ மாதிரி பழியெல்லாம் ஏன் மேல திருப்புற. கிளம்பணும்னா தாராளமா கிளம்புடி. அது உன் தலையெழுத்து. இனிமே நான் தடுக்கல. போனா போகுதுன்னு உதவி பண்ணா இப்ப நாமளே இப்படி அசிங்கப்பட்டு நிக்கிறோம். ஒரேடியா முறுக்கிக்கிற. போனா போடி. அர்ஜுன், என்ன தனியா போற? சத்யா வரல? இல்லம்மா, ஒரு முக்கியமான கிளையண்ட் மீட்டிங் வந்துருச்சு. அதனால ப்ரோக்ராம் கேன்சல். சார் வணக்கம், சொல்லுங்க. அப்படியா? அப்போ அந்த சத்யா இன்னைக்கு வீட்ல தான் இருப்பாளா? பிளான சொதப்பிட்டாளேக்கா. பாத்துக்கலாம். ஆனா நான் ஏற்கனவே சொன்னதுதான், அவளை வீட்டுல வச்சுக்கிட்டு இனிமே எதுவுமே பண்ண வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா இருப்போம். நீங்க வேணா பொறுமையா இருங்க. ஆனா நான் வேற மாதிரி இந்த பிரச்சனையை முடிக்கிறேன். இப்படி ஏமாத்தி கழுத்து அறுத்துட்டாளே. அவளுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா அவ அப்பாவை என் வீட்டுல கொண்டு வந்து வைக்கணும்னா அதுக்கு ஃபுல் கோஆபரேஷன் கொடுப்பா. நமக்கு ஒரு காரியம் ஆகணும், டிவோர்ஸ்க்கு கோர்ட்டுக்கு போகணும்னு சொன்னா 1000 சாக்கு போக்கு சால்ஜா பழம் சொல்லி நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டா. நீலாம் திருந்தவே மாட்டாடா அர்ஜுன். கடைசி வரைக்கும் அவளை நம்பி நம்பி நீலாம் நடுத்தருவுல தான்டா நிக்க போற. இது வேற. என்ன சரியில்லைன்னு தெரியலையே, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. என்ன பிரச்சனைனே தெரியலையே. ஹலோ, சொல்லுங்க சார். பாபு, திடீர்னு என் கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. வந்து பார்க்க முடியுமா? கண்டிப்பா சார். எந்த ஏரியா? லொகேஷன் மட்டும் கொஞ்சம் அனுப்புறீங்களா? சரி, அனுப்புறேன். சார், எப்படி சார் இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என்ன சார், இப்பதானே சார் சர்வீஸ் பண்ணோம்? ஆமா பாபு, அதான் என்னன்னு தெரியல. என்ன ப்ராப்ளம் கொஞ்சம் சீக்கிரம் பாருங்களேன் பாபு. சரிங்க சார்.
பேசணும். பேசுறதுக்கு என்ன இருக்கு? அப்பா அம்மாவை ஏன் இன்னும் ஊருக்கு அனுப்பாம வச்சிருக்க? நம்ம மொத்த உண்மையும் தெரிஞ்சு நம்ம எல்லாரும் ஒரேடியா ஊருக்கே போயிடலான்னு பிளான் வச்சிருக்கியா? சொல்றது கேளுக்கா. அப்பா அம்மாவை இங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறது உனக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு இல்லக்கா, அப்பாவுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு தான். சும்மா போய் சொல்லாத. அவங்க ஊர்ல இருந்து வந்து செக்அப் பண்ணிட்டு மறுபடியும் ஊருக்கு போயிடலாம் தானே இருந்தாங்க. எல்லாம் ஒழுங்கா தானே போயிட்டு இருந்துச்சு. இப்ப என்ன இங்கதான் தங்கி செக்அப்க்கு போகணுமா? அப்படியே இருந்தா கூட ஏன் நலன் சார் வீட்ல கொண்டு போய் வைக்கலாம்ல? நீ செய்யற காரியம் ஒவ்வொன்னும் எனக்கு ஒவ்வொரு நொடியும் நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கு. எதுக்கு இந்த ரிஸ்க் எடுக்கிற? நான் என் புருஷன் கூட சந்தோஷமா இருக்கிறது உனக்கு ஆகலையா? எங்களை பிரிச்சு விட்டா நிம்மதியா? அப்படிலாம் பேசாதக்கா. நான் ஏன் அப்பாவை தங்க வச்சேன்னா அது வந்து வெரி சாரி டு சே திஸ்மா. உங்க அப்பாவோட கண்டிஷன் கைமீறி போயிடுச்சுமா. இனிமே அதிகபட்சம் 15 days இல்ல 1 month தாமா. அக்கா, நீ வயித்துல குழந்தையோட இருக்க. அப்பா நம்ம கூட இனிமே ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டாருன்னு சொன்னா நீ அதை தாங்கிப்பியா? அதிர்ச்சியில உன் குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிட்டா? சொல்லுடி, சொல்லு. மென்னு முழுங்குற. தைரியம் இருந்தா உண்மையா சொல்லு. தைரியம் இல்லக்கா, எனக்கு அப்பா கூட கொஞ்ச நாள் இருக்கணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். நான் இப்ப சொல்ல வந்த விஷயமே வேற. அவங்க இங்க வந்ததுனால ஸ்ருதிக்கு இப்ப அவங்க மேல சந்தேகம் வந்துருச்சு. மறுபடியும் நம்ம குடும்பத்தை பத்தி விசாரிக்கிறதுக்கு கல்லிடைக்குறிச்சியில ஆளை ஏற்பாடு பண்ணிருக்கா. அக்கா அழாதக்கா. நான் நினைச்சேன் இதுதான் நடக்கும்னு எவ்வளவோ பயந்தேன். ஒழுங்கா இருந்த தேன் கூட்டு மேல கல்ல விட்டு அடிச்சிட்டியா? நீ நினைச்சது நடந்துருச்சா? போச்சு. அத்தை இப்போ பழையபடி மாறிடுவாங்க. என் புருஷன் மறுபடியும் என் குடும்பத்தை பத்தி கேட்டு என்ன டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அவ்வளவுதான், போச்சு, எல்லாம் போச்சு. நானும் என் புருஷனும் பிரிய போறோம். ஐயோ, என் குழந்தை அப்பா இல்லாம பிறக்க போகுது.